ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு கோவம் வந்துச்சுன்னா தமிழில் என் கண்ணு முன்னாடி நிற்காத, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இப்படியெல்லாம் பயங்கரமாக கோவத்தில் நம்ம வந்து கத்துவோம், திட்டுவோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறத இங்கிலீஷில் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ வில் நாட் ஸ்பேர் யூ. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் உன்னை விடவே மாட்டேன், சும்மா விட மாட்டேன் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஐ வில் நாட் ஸ்பேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ். இது வந்து உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறது தான் இங்கிலீஷில் மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ யாராக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, நீ பெரிய இவனாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு தான் ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் த ஹெல் இஸ் கோயிங் ஆன் ஹியர். இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கோமா, பயங்கர கோமா, என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்கிறது தான் வாட் த ஹெல் இஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கெட் அவுட் ஆஃப் ஹியர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்த விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறது தான் கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், கெட் அவுட் ஆஃப் மை சைட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என் கண்ணு முன்னாடி நிற்காத, என் கண்ணிலே படாத இப்படிலாம் சொல்கிறதுக்கு கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கெட் லாஸ்ட். கெட் லாஸ்ட் அப்படின்னா தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே இதை கொஞ்சம் வேறு மாதிரியும் கோ டு ஹெல். கோ டு ஹெல் அப்படின்னாலும் ஹெல்ன்றது வந்து நரகம். பட் நம்ம தமிழில் வந்து நரகத்துக்கு போ அப்படின்னு யாரையும் நம்ம சொல்ல மாட்டோம். பட் கோவமாக போய் தொலை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் கோ டு ஹெல் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ் ராங் வித் யூ. ஸோ வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கோவமாக சொல்லுவோம்ல, யாராவது அவங்க வந்து எப்பவும் இல்லாத மாதிரி வேறு மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன தான் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ கான்ட் டாலரேட் யுவர் நான்சென்ஸ். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, உன்னோட முட்டாள்தனத்தெல்லாம் என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஐ கான்ட் டாலரேட் யுவர் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பி சென்சிபிள். பி சென்சிபிள் அப்படின்றது என்னென்னா, கொஞ்சமாவது அறிவோடு நடந்துக்கோ அப்படின்னு யாரையாவது சொல்லணும்னா பி சென்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹவ் சீன் சோ மெனி ஆஃப் யூ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கோவத்தில் நம்ம யார்ட்டையா சொல்லுவோம்ல, உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு, அந்த மாதிரி சொல்கிறது தான் ஐ ஹவ் சீன் சோ மெனி ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷேம் ஆன் யூ. ஷேம் ஆன் யூ அப்படின்றது என்னென்னா, உன்னை நினச்சாலே எனக்கு வந்து அவமானமாக இருக்குது, உன்னை நினச்சி நான் ரொம்ப அவமானப்படுறேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஷேம் ஆன் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் டாக் நான்சென்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முட்டாள்தனமாக பேசாத அப்படின்னு யாரையாவது சொல்கிறதுக்கு டோன்ட் டாக் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் நாட் ஆன் குட் டேர்ம்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ அவங்க கூட பேசிக்கிறதில்ல, நாங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேச மாட்டோம், இல்லை அந்த சொந்தக்காரங்க கிட்ட பேச மாட்டோம், அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் அவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்குள்ள நல்ல டேர்ம்ஸ் இல்லை, பேசிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறது தான் வி ஆர் நாட் ஆன் குட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வி ஹாவ் பேட்ச்ட் அப். ஸோ வி ஹாவ் பேட்ச்ட் அப் அப்படின்னா சண்டை போட்டுட்டு மறுபடியும் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஹாவ் பேட்ச்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி நடிக்காத, இல்லை அறிவாளி மாதிரி நடந்துக்காத இப்படிலாம் சொல்கிறதுக்கு டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் மிஸ்லீட். டோன்ட் மிஸ்லீட் அப்படின்னா தப்பான முறையில் வழி நடத்தாத, தப்பான தகவல் கொடுத்து எங்களை வந்து வழி திருப்பாத, திசை திருப்பாத, வழி நடத்தாத, தப்பாக திசை திருப்பாத இப்படிலாம் சொல்கிறதுக்கு டோன்ட் மிஸ்லீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹவு டேர் யூ. ஸோ ஹவு டேர் யூ அப்படின்னா என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, கோவத்தில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு கேட்கணும்னா ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஆஸ்க் ஃபார் ட்ரபிள். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் நம்ம சொல்லுவோம்ல, நீயா போய் துன்பத்தை வாங்கிக்காத, நீயா போய் ஒரு பிரச்சனையை வாங்கிக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, தேடி போய் பிரச்சனையை வாங்கிட்டு வராத அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் டோன்ட் ஆஸ்க் ஃபார் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ் எல்லாம் எல்லார்கிட்டையும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான்.
ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரூடான ஒரு வார்த்தைகள் தான். எல்லார்கிட்டயும் நம்மளால இந்த மாதிரியெல்லாம் பேசிற முடியாது. ஸோ ஆஃபீஸ்லயோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ கோவம் வருதுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் கெட் லாஸ்ட், கெட் அவுட் ஆஃப் மை சைட் இப்படிலாம் சொன்னோம்னா, அது வேற மாதிரியான ரிசல்ட் குடுத்துரும். ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப ஸ்பாயில் பண்ணிரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்ல. பட் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம தமிழ்ல இப்படி சொல்றதுக்கு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம், இப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறையா அவங்க சொல்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி அவங்க சொல்லும்போது, ஓ! அதுக்கு இதுதான் தமிழ்ல அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கத்துக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.